ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கடையில் லஞ்சுக்கு தேவையான காயெல்லாம் வெட்டிட்டு இருக்கிறோம். இது கத்திரிக்காய் சாம்பார் வெட்டுறோம். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இது உஜாலான்னு சொல்லுவாங்க. இந்த கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். இது வெட்ட போகணும். இது காம்பை மட்டும் வெட்டிட்டு இது ரெண்டா வெட்டிக்க போகும். என் பின்னாடி கத்துறது யாரும் தெரியுதா? ரஞ்சித். ரஞ்சித் இங்க இங்க ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ரஞ்சித் பத்தி ஒரு பெரிய வரலாறே எழுதுறாங்க. அதை பற்றி நான் இன்னொரு நாள் உங்ககிட்ட சொல்கிறேன். அவன் வாழ்க்கை வரலாறுலாம் என்னன்ட்டு. ரொம்ப ஜாலியாக இருக்கும். டைம் போகிறதே தெரியாது கடையில். நாங்கள் பாட்டு வருவோம், வேலை பார்ப்போம். ஃபேன் ஆஃப் பண்ணிட்டான். ஆனியன் கட் பண்ணுறாரோ, அதனால வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிட்டாராம். நம்ம ஆனியன் கட் பண்ணுறதுனா நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா மிஷின் வச்சுருக்கோம். அது எப்படி வெட்டுறோன்றது இன்னொரு நாள் சொல்லித்தரேன் உங்களுக்கு. காய் கட் பண்ண எல்லாத்துக்குமே மிஷின் தனித்தனியான பிளேட் இருக்கு. இங்கே பார்த்து அதில் போடலாம். இங்கே பார்த்து சொல்லு. கத்திங்க தம்பி, கத்தியை கொடுப்பா. கத்தி ஏன் பாடுதா? சாம்பாருக்கு வந்து நம்ம நிறைய காய் போட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ நம்ம கடை வந்து வெஜிடேரியன் கடைங்க, பியூர் வெஜ்ஜு, நான்வெஜ் கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். இந்த பக்கம் நான் வெட்டுறேன்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சித்திக் மாஸ்டர் வந்து உருளைக்கிழங்கு பொரியலுக்கு கட் பண்ணுறாரு. அது எப்படி வெட்டுறாருன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வைக்கப்படாது. ரஞ்சித்துக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம தம்பி கல்யாணத்தை மீட் பண்ணுவோம். உருளைக்கிழங்கு வெட்டுறாங்க. தோலை சீவிடணும். சீவிட்டோம்னா நைஸாக வெட்டணும். அக்கா இங்க பாருங்க, இந்த பக்கம் வாங்க. சித்திக் பிரியாணி இல்லைங்க, அது தெரியுங்க. அவங்க வந்து தேவி அக்கா எங்க கடையில ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷமா இருக்காங்க. சாம்பாருக்கு தேவையான ஆனியன் கட் பண்ணியாச்சு. எங்க ஃபர்ஸ்ட் வீடியோ போட தெரியாதுங்க, இப்பதாங்க போடுறோம். ஸோ பாக்குறவங்க யாரும் கோச்சிக்காதீங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. தேவிகா பத்தி இன்னொரு நாள் சொல்றேன் உங்களுக்கு. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, சொல்லுங்க. அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு ரசத்துக்கு பூண்டு தட்டிட்டு இருக்காங்க எங்க ஆண்டி. ரசம் அவங்க தான் வைப்பாங்க, டெய்லி நல்லா இருக்கும். கை நசுக்காக வந்துட்டுருங்க. எல்லாம் அப்படியே வெட்டக்கூடாது. என்ன பண்ண கைய வெட்டிட்டியா? இப்ப ஏதோ வித்தியை காட்ட போறாரு. என்ன வித்தியம் தெரியல, பாருங்க. நீங்க எல்லாம் தயவு செஞ்சு வீட்டுல ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து கொஞ்சம் நிறைய அனுபவம் இருக்கணும், அப்பதான் பண்ண முடியும். பிரியாணி வெட்டுற மாதிரி வெட்டுறாரு பாருங்க. மோஸ்ட்லி பிரியாணிக்கு ஆனியன் வெட்டுவாங்க இல்லையா? இது மோஸ்ட்லி இது எந்த ஸ்டைல் யார் பார்த்தீங்கன்னா ஆற்காடு ஸ்டைல வெட்டுவாங்க. மாதிரி ஆற்காடு, வேலூர், ஆம்பூர், அதான் அந்த பக்கம் இருக்கிற மாஸ்டர்ல இப்படிதான் வெட்டுவாங்க. நீ ஆம்பூர் இல்ல சொல்றேன், அந்த ஊர் எல்லா மாசம் வெட்டுவாங்க, கட்டையா எடுக்க மாட்டாங்க. கட்டை அடி நான் பார்த்ததில்ல ஆம்பூர் மாசம். இல்ல சொல்லிடுறேன். சலீம் எங்க கடையில வெஜிடேரியன்ல சைனீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போது வந்துட்டு. இன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் சாயந்தரம் 4:30 மணிக்கு கிளம்புறாரு. ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு மாசம் ஆகும். அது வரைக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. சலீம் சார்
ஹாய் சொல்லுங்க சார். ஓகே ஓகே பாய். மக்களே ஒரு சின்ன டவுட்டு, அது என்னன்னா டிக்கெட் போட்டாச்சு, ஆன்லைனில் தான் பண்ணோம். அது என்னன்னா இப்போ டிக்கெட் புக் பண்ணிட்டு நாங்கள் பிரிண்ட் போடலை, அது ஃபோனில் தான் வச்சுருக்கோம். அது காட்டினா போதுமா இல்லை டிக்கெட் பிரிண்ட் போட்டு கொண்டு போய் காட்டணுமான்னு தெரியல. அவர் பயந்துட்டு பிரிண்ட் போட சொன்னார், நான் போட்டு கொடுத்துட்டேன். அது என்னன்னு தெரிஞ்சு நீ காலையில் கமெண்ட் பண்ணுங்க. பொதுவாக இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக வெட்டுறதுனால எங்களுக்கு வேலை ஜாஸ்தி, ஆனால் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது கழுவிட்டு தான் உங்களுக்கு போடணும். தயவு செஞ்சு யாரும் அப்படியே போட்டோம்னு நினைக்காதீங்க, வாஷ் பண்ணணும். இதை ஒரு முறைக்கு 2 முறை தண்ணியில் போட்டு நல்லா அலம்பிட்டு அது தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணிட்டு அப்புறமா தான் ரெடி பண்ணணும் வேலை. ஒரு விஷயம் சொல்லணும், உருளைக்கிழங்கு நான்லாம் சின்ன பிள்ளைலாம் நிறைய சாப்பிட்ருக்கேன். அப்போல்லாம் வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா செய்வாங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். இது உருளைக்கிழங்கா இல்லை நால்வழி கிழங்கானு தெரியலைங்க, அந்த மாதிரி தான் டேஸ்ட் வருது. என்னவோ கலந்து என்னவோ பண்ணுறாங்க. பட் இது 100% சொல்லுவேன், இது வந்து ஒரிஜினல் பியூர் உருளைக்கிழங்கு கிடையாது. லாஸ்ட் உருளைக்கிழங்கு வெட்டுறாரு இன்னைக்கு பொரியலுக்கு. அவ்வளோதாங்க, இன்னைக்கு சாப்பாடுக்கு தேவையான உருளைக்கிழங்கு பொரியலுக்கு ஃபுல்லாக வெட்டி வச்சு கிணத்துல போடுறாரு. அது ஃபுல்லாக நல்லா அலசிட்டு தண்ணி நல்லா வடிச்சிட்டு மறுபடியும் வேலை செய்யணும். குருமா, சாம்பார், வடகரி, கார சட்னி, இது 3த்துக்கு தேவையான ஆனியன் இது ஃபுல்லாக மிஷின்லேயே வெட்டி வந்துடும். அந்த மாதிரி இது நம்ம கையில் வெட்டணும்னு அவசியமே இல்லை. இது பாருங்க, இந்த மாதிரி ஆனியனை நம்ம மிஷினே வெட்டி கொடுத்துருவோம் அழகா. இந்த மிஷினில் எப்படி வெட்டணுன்றதை நம்ம இன்னொரு நாள் சொல்லித்தரேன். இன்னைக்கு கடையில் முள்ளங்கி மசாலா, அதுக்கு வந்து காய் வெட்டிகிட்டு இருக்கோம். முள்ளங்கி எப்படி வெட்டுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பீலரில் தோல்லாம் சீவிக்கணும். சீவிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பியூராக ஒயிட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இது வெள்ளை முள்ளங்கி, ரொம்ப நீர் சத்து நிறைஞ்சது, உடம்பு குறைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது இது சாப்பிட்றது. முள்ளங்கி இது மாதிரி சின்ன சின்னதாக அழகாக நைஸாக வெட்டிக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது பீஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் நல்லாயிருக்கும். எனக்கு முள்ளங்கி நிறைய பேருக்கு பிடிக்காது, இந்த மாதிரி நைஸாக வெட்டிட்டு ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், முள்ளங்கி முடிஞ்சிச்சு. என் கூட